இட்ஸ் ஃப்ரைடே மார்னிங். சாம்பார் கொதிச்சிக்கிட்டு இருக்குது. சாம்பார் வேலை முடிஞ்சிருச்சிங்க. பலாக்கொட்டையும் சவுச்சவும் போட்டு சாம்பார். மண் சட்டியில் சமைச்சா கேஸ் அதிகமாக ஆகும் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. அது சூடாகிறது தான் நமக்கு டைம் எடுக்கும். மற்றபடி சூடாகிட்டுனா நம்ம சிம்மில் வச்சிட்டோம்னாலே அது ஆட்டோமேட்டிக்காக அதே ஹீட்டில் இருக்குங்க. பூண்டு போட்டு கீரை கடைஞ்சி வச்சாச்சுங்க. சைட் டிஷ் இதுதான். காலையிலேயே வேலையை முடிச்சுட்டு நம்ம போனோம்னா தேர் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் தான். இது ஊறுகாய் தாளிச்சிட்டேன். நேற்று வீடியோவில் பார்த்துருப்பீங்க, ஊறுகாய் தாளிக்கணும்னு சொல்லியிருப்பேன். இன்றைக்கி அதை தாளித்து முடிச்சிட்டாங்க. இது ஆறினோடனே நம்ம பேக் பண்ணி அனுப்ப வேண்டியது தாங்க. சூப்பராக இருக்கும், செம்ம டேஸ்ட்டில் இருக்குங்க. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். பால் காய்ச்சி ஆற வச்சுருக்கேங்க. அதுக்கப்புறம் அதை ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கணும். இது உர போட்டு வச்சுருக்கேன். காலையிலே ஹரிபரின்னு வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. பரிமள ரங்கநாதர் தேர் இன்னைக்கு, அதை பார்ப்போம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது நம்ம நேற்று செஞ்ச கேக்கில் பேலன்ஸ் இருக்குது, அதை எடுத்து வச்சுருக்கேன். எங்கள் வீட்டுக்காரங்க பிள்ளைங்க சாப்பிடுவாங்க, அதுக்காகங்க. தேர் பார்க்க அடிச்சுக்க பிடிச்சிக்க ஒடியாந்துட்டோங்க. நான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம், அதுக்காக தாங்க உங்களுக்கும் காமிக்கிறேன். தீபாரதனை ஆகுது பாருங்கள். இதை காண கண்கோடி வேணுங்க. எப்படியோ வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஓடி வந்திருக்கேன். போய் தான் சாதம் வைக்கணுங்க. அதை மட்டும் அப்போ வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். வடமும் பிடிச்சி கொஞ்சம் தூரம் இழுத்துட்டு வந்தேங்க. நம்மளால் இழுக்க முடியாது, எல்லாரும் கை வச்சு செய்யக்குள்ளே நம்மளும் அதை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தான் செஞ்சோம். எவ்வளோ கூட்டம் பாருங்களேன். அன்னதானம்லாம் போட்டாங்க, ஆனால் அந்தளவுக்கு நமக்கு சாமர்த்தியம் கிடையாது அன்னதானம்லாம் வாங்குகிற அளவுக்கு. தேரை பார்த்துட்டு நம்ம வந்துட்டோங்க. வீட்டில் வந்து சாம்பிராணி போட்டுட்டு நம்ம மற்ற வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. ஏன்னா சாதம் வேறு வைக்காமல் போயிட்டேன்னா அதனாலங்க. இதுவே பார்க்கக்குள்ளே மணி 1 மணி ஆகிட்டுங்க. தேர் வந்து நிலைக்கு வர கொஞ்சம் தூரத்தில் தான் நான் பார்த்தேன். இன்னும் ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் லேட்டாக போயிருந்தேன்னா இதை கூட என்னால் பார்த்துருக்க முடியாதுங்க. நிலைக்கு வந்திருக்கும், தேரை பார்த்துருக்கலாம். ஆனால் தேர் வந்து அதோட நிலைக்கு வந்திருக்கும். அந்த நிலைக்கு வர ஒரு 1/4 மீட்டர் தூரத்துக்கு நான் போய் பார்த்தேன், அவ்வளோதான். ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க பெருமாளோட தேரை பார்க்க. அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு. அம்மா மக்கள் வந்திருந்தாங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி சான்ஸ் கிடச்சா தவற விட்டுறாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.